ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் அதிலே 20வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்கலாம். ஆதியாகமம் 18:20 வாசிப்போம். சோதோம் கொமாராவினுடைய கூக்குரல் பெரிதாய் இருந்தபடியினால், மிகவும் கொடியதாய் இருந்தபடியினால் இறங்கி போய் அந்த கூக்குரலின்படியே என்று பார்த்து அறிவேன். ஆமென், அல்லேலூயா. சோதோம் கொமாராவிலே என்ன உண்டாயிருக்கிறது? கூக்குரல். எங்கே பாவம் இருக்கிறதோ அங்கே கூக்குரல் உண்டாகும், அங்கே அமைதி இருக்காது, அங்கே வேதனை உண்டாகும். இந்த சோதோம் கொமாரா பட்டணத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது தெளிவாக. அங்கே கூக்குரலும் பாவம் பெரிதாயிருந்ததாம். அல்லேலூயா. பாவம் எப்படி இருந்ததாம்? மிகவும் கொடிதாயிருந்தது. கொடிய பாவமுடையவர்களாய் சோதோம் கொமாரா பட்டணத்தின் மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதை ஆண்டவர் பார்க்க இறங்கி வந்தார். நல்ல கவனியுங்கள், பரிசுத்தவான்கள் இருக்கிற இடத்திலும் ஆண்டவர் இறங்கி வருவார். வேதம் அதை சொல்லுகிறது. என் நாமத்தில் 2 அல்ல 3 பேர் எங்கே கூடுகிறீர்களோ அங்கே நான் இருக்கிறேன், வருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதே நேரத்தில் ஆண்டவர் இல்லை, ஆண்டவர் பார்ப்பதில்லை என்று சொல்லி அக்கிரமம் மிகுதியாகி பாவம் பெருகுமானால் அங்கேயும் ஆண்டவர் இறங்கி வருகிறார். அல்லேலூயா. ஆனால் பரிசுத்தவான்கள் இருக்கிற இடத்துல ஆசீர்வதிக்க வருகிற தேவன். ஆனால் பாவிகளாக பாவத்திலே கொடிதாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் பெருகுகிற போது, பாவத்தை விட மனதில்லாமல் அதில் வாழ்கிற போது அங்கேயும் கர்த்தர் இறங்கி வருகிறார். எதற்கு என்று சொன்னால் அவர்களை விசாரிக்க அவர் இறங்கி வருகிறார். அல்லேலூயா. அப்பொழுது ஆபிரகாம் கேட்கிறான், ஆண்டவரே, ஆபிரகாமிடத்தில் அதை சொல்லுகிறார். ஆமேன். அதற்கு ஆபிரகாம், ஆண்டவரே, நீதிமானையும் துன்மார்க்கரோடே கூட அழிப்பீரோ என்று கேட்கிறார். ஆமேன். அதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை, ஒரு நீதிமான் நிமித்தமும் தேசம் அழிக்கப்படுவதில்லை. 32வது வசனம் அதை சொல்லுகிறது. அப்பொழுது அவன், ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக நான் இன்னும் இந்த ஒரு விஷயம் மாத்திரம் பேசுகிறேன். 10 நீதிமான்கள் பட்டணத்தில் இருந்தால் நீர் அழிப்பீரோ என்று கேட்டான். அதுக்கு சொல்கிறார் ஆண்டவர், 10 நீதிமான்கள் நிமித்தமும் அழிப்பதில்லை. அல்லேலூயா. கடைசியாய் ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், நீதிமான்கள் அங்கே இருந்தால், அங்கே ஒருவனாகிலும் ஒரு நீதிமான் இருந்தால் அழிப்பதில்லை என்று ஆண்டவர் அங்கே தெளிவாய் சொல்லுகிறார். ஆமீன், பிரைஸ் தி லார்ட். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீதிமான்கள் இருந்தால் அழிப்பதில்லை. இப்பொழுது அந்த பட்டணத்திற்கு தேவ தூதர்கள் வந்து விட்டார்கள். எதற்காகவென்றால் சோதோம் கொமாரா பாவம் மிக கொடிதாயிருந்தபடியினால் அந்த பட்டணத்தை அழித்துவிட வேண்டும் என்று சொல்லி. அல்லேலூயா. இதைத்தான் நீங்கள் 19ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறீர்கள். 2 தேவதூதர்களும் எங்கே வந்து தங்கியிருக்கிறார்களாம்? வாசலிலே, வீதியிலே தங்கியிருக்கிறார்கள். ஆனால் லோத்து அவர்களை கண்டுபிடித்து விட்டான். இவர்கள் தேவதூதர்கள் என்று சொல்லி போய் அவரிடத்தில் கேட்கிறான், என் வீட்டுக்கு நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லி. அவர்கள் சொல்லுகிறார்கள், இல்லை, நாங்கள் இங்கே வீதியிலேயே தங்குகிறோம். ஆனால் இல்லை, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரணும்னு கூப்பிட்ட போது அங்கே போகிறார்கள். அவன் அவர்களுக்கு அப்பம் சுட்டு கொடுக்கிறான். இதில் அநேக வெளிப்பாடு பிரசங்கங்களை நம்மால் பேச முடியும். இந்த லோத்துவின் காரியம் தெரியாத கிறிஸ்தவர்கள் அநேகர் இருக்க முடியாது. ஆனாலும் இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட எளிதான சில காரியங்களை பேசுவாராக. அல்லேலூயா. இப்பொழுது சோதோம் கொமாரா பட்டணத்தில் வந்தவர்களை அழைத்து கொண்டு போய் ஆகாரம் கொடுத்தான். இரவு தூங்குகிற நேரம். அப்பொழுது நடந்தது என்னவென்றால், பட்டணத்தில் இருக்கிற வாலிபர்கள் முதல் கிழவர்கள் வரையும் அங்கே அக்கிரமத்தினாலே, விபச்சாரத்தினாலே நிறைந்தவர்களாய் மாறி போயிருந்தார்கள். அப்பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஆமேன். சோதோம் கொமாராவிலே இருந்த அந்த நீதிமானாகிய லோத்துவின் குடும்பத்தை மாத்திரம் காப்பதற்கு ஆண்டவர் சித்தம் கொண்டார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க என் அன்பு தேவ பிள்ளைகளே. அவர்கள் சொல்லுகிறார்கள் பாருங்களேன். தேங்க்யூ லார்ட். ஆமேன். 10வது வசனம், அந்த புருஷர்கள் தங்கள் கைகளை நீட்டி லோத்தை தங்கள் அண்டைக்கு வீட்டுக்குள் இழுத்து கொண்டார்கள், கதவை பூட்டி. ஆமேன், பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் குருட்டாட்டம் பிடிக்க செய்து அவர்கள் ஒன்றை செய்கிறார்கள். 12வது வசனம், பின்பு
லோத்தை நோக்கி, இவ்விடத்தில் உனக்கு வேற யார் இருக்கிறார்கள்? அப்படி அவர்கள் இருப்பார்களானால் அவர்களையும் அழைத்து கொண்டு இந்த பட்டணத்திலிருந்து போ. கீழே வாசிங்க. பிரைஸ் காட், நோ ப்ராப்ளம். கீழே வாசிங்க. ஹல்லேலூயா. நாங்கள் இந்த ஸ்தலத்தை, பிரைஸ் காட், ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தருடைய கோபம் மிக பெரியதாயிருந்தது. ஆண்டவர் அங்கே தெளிவாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. நாங்கள் இந்த பட்டணத்தை அழிக்கப் போகிறோம். ஆகவே நீ என்ன செய்? 12வது வசனம் கடைசியில் சொல்லுகிறது, இந்த ஸ்தலத்திலிருந்து அழைத்து கொண்டு போ. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் எத்தனை நல்லவர். அந்த சோதோம் பட்டணம் முழுவதும் அழிக்கப்படுவதற்கு அத்தனை கொடிய பாவமுடையதாய் இருந்த போதிலும் அதிலிருந்த ஒரே ஒரு நீதிமானை அங்கிருந்து காப்பாற்ற தேவன் சித்தம் கொண்டார். அழைத்து கொண்டு வெளியே போ என்று சொன்னார். பிரியமானவர்களே, எத்தனை ஒரு பெரிய பரிசுத்தவான் பாருங்களேன். அந்த பட்டணத்தில் வேற யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம். எந்த அளவுக்கு ஆண்டவர் லோத்தின் மேலே கரிசனை உடையவராய் இருப்பாரானால் லோத்துவின் குடும்பத்தை காக்க தேவன் அவர் எத்தனை சித்தம் கொண்டவராய், எத்தனை அன்புடையவராய் அவன் வீட்டுக்கு ஆளை அனுப்பி சொல்லுகிறார், உனக்கு உன் நிமித்தம், நீ மட்டும் போன சொல்லல, உனக்குரிய யாராகிலும் இருப்பார்களானால் அவர்களை அழைத்து கொண்டு போ. ஏனென்றால் நாங்கள் இந்த பட்டணத்தை அழிக்கப் போகிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு அன்பு தேவ பிள்ளைகளே, இங்க இருக்கிற நீங்கள் இன்றைக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த உலகத்தில் அக்கிரமம் மிகுதியாகிவிட்டது, பாவம் பெருகியிருக்கிறது உண்மை. ஆனால் இதன் மத்தியிலே கர்த்தர் எதிர்பார்க்கிறார், நீ கர்த்தரை உண்மையாய் துதிப்பாய். ஆனால் உண்மையாக சொல்றேன் பாருங்க, லோத்துவை நினைத்து நான் ஆச்சரியப்பட்டேன். பட்டணமே அழிக்கப்படுகிறது, ஆனால் அந்த ஒரு லோத்துவுக்கு ஒரு கிருபை கிடைச்சு கையை பிடித்து அவர்கள் சொல்லுகிறார்கள், வெளியே போ, நாங்கள் அழிக்கப் போகிறோம். இன்றைக்கும் சொல்லுகிறேன், இந்த தேசம் முழுவதும் பாவத்தில் இருக்கலாம், ஆனால் உண்மையாக எனக்கு ஆச்சரியமான விஷயம் அதுதான். அந்த லோத்துவை நினைத்து பார்க்கிறேன். லோத்துவை நினைவு கூர்ந்த தேவன், பிரைஸ் தி லார்ட், அவர் நிச்சயமாய் சொல்லுகிறேன், நீதிமானை அவர் கைவிடுகிறதே இல்லையாம். பாவம் பெருகி கொண்டே இருந்தது. ஆண்டவர் பார்த்தார், இதுக்கு மேலே பாவத்துக்கு அங்கே ஒரு முடிவும் வராது, இந்த ஜனங்கள் அழிக்கப்பட வேண்டியவர்கள் தான். ஆனால் லோத்துவின் குடும்பம் மாத்திரம் பாருங்க, எத்தனை ஒரு அதிர்ஷ்டமான குடும்பம், எத்தனை ஒரு பாக்கியம் செய்த குடும்பம். அல்லேலூயா, ஆமேன். கையை பிடிச்சு சொல்றாங்க, அழைத்து கொண்டு போ என்று சொல்லி இப்பொழுது அவர்கள் புறப்பட்டு போகிறார்கள். ஆனால் அந்த பட்டணத்தின் கூக்குரல் எப்படி இருந்துச்சா? பெரிதாய் இருந்தது. கர்த்தர் எதுக்கு தான் எங்களை அனுப்பினார்? 13வது வசனம், கர்த்தர் அழிப்பதற்கு எங்களை அனுப்பினார். இந்த பட்டணத்தை அழிப்பதற்கு எங்களை அனுப்பினார். இதை சொல்லிவிட்டு அங்கிருந்து அவர்களை புறப்பட பண்ணுகிறார்கள். இப்பொழுது புறப்பட்டு அங்கிருந்து கிளம்புகிறார்கள். அதுக்கு உள்ள நிறைய ஆவிக்குரிய காரியங்கள் உண்டு. ஆனாலும் இவனுக்கு பயம், தாமதித்து கொண்டே இருக்கிறான். 16வது வசனத்திலே அவர்கள் அவனை துரிதப்படுத்துகிறார்கள். அவன் தாமதித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினால் அந்த புருஷர் அவன் கையையும் அவனுடைய மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளுடைய கையையும் பிடித்து, ஹல்லேலூயா, கைகளை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். இந்த லோத்துவின் நிமித்தம் ஆண்டவர் லோத்துவின் மனைவியின் கையையும் பிடிக்கிறார், லோத்துவின் பிள்ளைகளின் கையையும் பிடிக்கிறார். தாமதித்து கொண்டே இருக்கிறான், இன்னும் புறப்படவில்லை. பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கும் அதைத்தான் செய்ய விரும்புகிறார். லோத்துவின் கையையும் லோத்துவின் மனைவியின் கையையும் அவன் பிள்ளைகளின் கையையும் பிடித்து கொண்டு பட்டணத்திற்கு வெளியே கொண்டு வந்து விட்டு அவர்கள் ஒன்றை செய்கிறார்கள். என்ன தெரியுமா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. புறப்பட்டு போய் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிற அந்த வார்த்தையை கவனியுங்கள். 17வது வசனம், உன் ஜீவன் தப்ப, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, நீ பிழைக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறேன்னு சொன்னார் லோத்துவை பார்த்து. உண்மையாகவே இன்றைக்கும் இந்த உலகம் பாவத்தில் இருக்கும்போது நம்மையும் கூட ஆண்டவர் அன்பு வைத்து நம்மையும் கையை பிடித்து ஆண்டவர் இழுத்து விடுவாரானால் எத்தனை நாம் பாக்கியசாலிகளாக இருப்போம் என்று நான் யோசித்தேன். பட்டணமே அழிய போகிறது. ஆனால் நல்ல ஒரு நீதிமானாயிருந்தான் லோத்து.
அவன் மனைவி அவன் நிமித்தமாக, அவன் பிள்ளைகள் அவன் நிமித்தமாக பட்டணத்தில் அழிக்கிற போது கூட வெளியில கொண்டு வந்து ஆண்டவர் விட்டு சொல்லுகிறார், நீ ஜீவன் தப்ப ஓடிப்போ. ஆண்டவருடைய நோக்கம் என்னவென்றால் நீ ஜீவன் தப்ப வேண்டும். அல்லேலூயா, ஆமென். லோத்துவுக்கு ஆண்டவர், லோத்து மேல ஆண்டு வச்சிருந்த அந்த பாசத்தின் விளைவு என்னவென்றால் நீ ஜீவன் தப்ப ஓடிப்போ. காரணம், நீ ஜீவன் தப்ப வேண்டும். இந்த லோத்து உயிரோடு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். லோத்துவின் குடும்பத்தின் மேலே ஆண்டவருக்கு இருந்த அந்த அக்கறையை நினைத்து பாருங்கள், அந்த அன்பை நினைத்து பாருங்கள். இப்பொழுது லோத்து அங்கிருந்து புறப்படுகிறான். ஆண்டவர் அது மாத்திரமல்ல, கீழே சொல்லுகிறார் பாருங்களேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இந்த சமபூமியில எங்கும், ஆமென். 17வது வசனத்தை திரும்ப எல்லாரும் வாசிங்க, எல்லாரும் வாசிங்க. இந்த 17வது வசனத்தை. ஓடிப்போ, என்ன செய்யாதே, பின்னிட்டு பார். அவர் கட்டளை கொடுக்கிறாரு, நீ ஜீவன் தப்பணும்னா ஒன்று, நீ ஓடணும். இனி தாமதம் இல்லை, பட்டணம் அழிய போகிறது. என் நீதிமானாகிய லோத்துவே, இதுவரைக்கும் நீ அலட்சியமா இருந்திருக்கலாம். ஆனால் லோத்துவுக்கு மேல அன்பு வச்சதுனால வீதியில தங்கணும்னு வந்தவர்கள் அவன் வீட்டில தங்கினார்கள். அவன் கொடுத்த ஆகாரத்தையும் புசித்தார்கள் அந்த தேவதூதர்கள். அவன் தாமதித்து கொண்டிருந்த போதும் கையை பிடித்து வெளியே கொண்டு வந்தார் என் ஆண்டவர். அவன் நிமித்தமாக அவன் மனைவியையும் அவன் பிள்ளையையும் கூட ஆண்டவர் நேசித்து கொண்டு வந்தார். ஆனால் கொண்டு வந்து கையை பிடித்து இப்பொழுது சில கட்டளைகளை கொடுக்கிறார். ஒன்று, எங்கேயும் நில்லாதே. அல்லேலூயா, சொல்லுங்க, அந்த வசனத்தை பாருங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஒன்று, ஓடிப்போ. இரண்டாவது, பின்னிட்டு பாராதே, சமபூமியில எங்கும், ஆமென், நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ. இந்த 4 காரியங்கள், லோத்து இந்த 4 எதை செய்தாலும் அவனுக்கு நிச்சயம் அழிவு உண்டு. ஒன்று, அவன் ஓடி போக வேண்டும். இந்த பட்டணத்திற்கு வந்த அழிவிலிருந்து நீ தப்ப வேண்டுமானால் என் அன்பு மகனே, என் லோத்துவே, என் நீதிமானே, நீ ஓட வேண்டும். இரண்டாவது, நீ பின்னிட்டு பார்க்க கூடாது. மூன்றாவது, நீ சமபூமியில நிற்கக்கூடாது. நான்காவது, மலைக்கு ஓடிப்போ. இவைகளை செய்தால்தான் நீ தப்ப முடியும். ஏனென்றால் அக்கிரமம் மிகுதியாகிவிட்டது. அக்கிரம மிகுதியினால் நான் இன்னமும் பார்த்து கொண்டிருக்க முடியாது, நான் அழிக்கப் போகிறேன். எஸ், ஆண்டவர் சொன்னார் கட்டளையை. இப்பொழுது லோத்துவும் அவன் மனைவியும் அவன் பிள்ளைகளும் ஆண்டவரின் வார்த்தையை கொண்டு ஓட ஆரம்பிக்கிறார்கள். அப்படி ஓடுகிற போது என்ன நடந்தது பாருங்கள். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். 22வது வசனம். தீவிரமாய் அங்கே ஓடி போய் தப்பித்துக்கொள் என்று ஆண்டவர் சொன்னார். ஆமென், ஹல்லேலூயா. சீக்கிரமாய் ஓடு. இன்றைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், லோத்துவை பார்த்து சொல்லுகிறார், சீக்கிரமாய் ஓடு. ஆமென். ஏனென்றால் சூரியன் உதயமாகும் நேரம் வந்துவிட்டது. அதைத்தான் நாம் வாசிக்கிறோம். 23 பாருங்கள். லோத்து சோவாருக்கு வரும்போது சூரியன் உதித்தது. சோதோமின் மேலும் கொமாராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகமும் அக்கினியும் இறங்கி வந்தது. இதுவரைக்கும் வானத்திலிருந்து மழையை பார்த்திருக்கும் இந்த உலகம், ஆனால் பாவத்தின் மிகுதியினால் இப்பொழுது மழை அல்ல, அக்கினியும் கந்தகமும் வானத்திலிருந்து இறங்கி வந்தது. இன்னைக்கு உலகம் அப்படித்தான் நினைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் லோத்து மேல அப்பாவுக்கு பாசம். என் நீதிமான், நீ புறப்படு. எத்தனை ஒரு அன்பு பாருங்க, அவன் அழியக்கூடாதுன்னு. அங்கிருந்து புறப்பட்டு இப்பொழுது ஓடுகிறான்.
ஆண்டவர் சொன்னார், வேகமாய் ஜீவன் தப்ப ஓடு. இரண்டாவது, பின்னிட்டு பாராதே. மூன்றாவது, சமபூமியிலே நிற்காதே. நான்காவது, மலைக்கு ஓடு. ஓடுகிறார்கள், சோவார் வரைக்கும் ஓடுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, லோத்து சோவாருக்கு வரும்போது. அப்படியானால் சோதமிலிருந்து இப்ப லோத்து எது வரைக்கும் வந்தாச்சு? சோவார் வரைக்கும் வந்தாச்சு. சோவார் என்கிற பட்டணத்திற்கு இரவெல்லாம் ஓடி என்ன செய்து விட்டான்? ஆமென், சோவாருக்கு வந்து விட்டான். இப்பொழுது சூரியன் உதயமாகிறது. அவன் புறப்பட்ட நேரம் இரவு படுப்பதற்கான நேரம். அதைத்தான் நாம் வாசிக்கிறோம். அவர்கள் படுக்கும் முன்பதாக அந்த பட்டணத்து மனிதர்கள் அந்த வீட்டை சூழ்ந்து கொண்டார்கள். அந்த நேரத்தில் ஆண்டவர் லோத்துவையும் அவன் குடும்பத்தையும் அன்பு கூர்ந்து அழைத்து கொண்டு வந்து விட்டு விட்டார். இப்பொழுது ஓட்டத்தை ஆரம்பித்தார்கள். சோவாருக்கு வந்து விட்டார்கள். இப்பொழுது சூரியன் உதயமாகிறது, எப்போதையும் போலதான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகமும் அக்கினியும் இறங்கி வந்தது. மழையாய் அப்படியே கொட்டுன்னு கொட்டுச்சு. நடந்தது என்ன தெரியுமா? பிரைஸ் தி லார்ட். 25வது வசனம், அந்த சமபூமியையும் எல்லா குடிகளையும் பயிரையும் அழித்து போட்டது. சோதோம் கொமோரா இப்ப டோட்டலா என்ன ஆயிடுச்சு? பட்டணம் அழிந்தது. அந்த சமபூமி முழுவதும் அழிந்தது. அங்கிருக்கிற ஜனங்கள் அழிந்தார்கள். பயிர் நிலங்கள் எல்லாம் அழிந்து போனது. ஆனால் லோத்து மாத்திரம் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? ஓடிக்கொண்டிருக்கிறான் ஜீவன் தப்ப. ஆனால் ஓடிக்கொண்டிருக்கிற போதே எத்தனை ஆண்டுடைய அன்பை பாருங்க. தப்பிச்சு ஓடுப்பா. அம்மே டி மைனர் புடி சி புடி. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றென்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றென்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றென்றும் குறையாதது. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். அவளாகவே இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். அவளாகவே இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே, தாவி ஓடிவா. சொந்தம் கொள்ளவா தந்தை இயேசுவில். இயேசு கிறிஸ்துவின் அன்பு. இன்னைக்கு சொல்றேன், அப்பாவுடைய அன்பை பாருங்க. ஒரு பட்டணமே அழிய போகிறது, ஒரு தேசமே அழிய போகிறது. ஆனால் அங்க இருந்த ஒரே ஒரு குடும்பம், ஒரு நீதிமான், அதான் மறக்காத ஆண்டவர். அவன் அழிஞ்சு போகணும்னு அப்பா நினைக்கல. உண்மையாவே அந்த இடத்துல வீதியில தங்கினது காரணம், வேற இடத்துல கூட தங்கியிருக்கலாம்ல. வீதினா எங்க வேணாலும் வீதி இருக்கும். ஆனால் லோத்து இருக்கிற இடத்துல அவர்கள் வந்தார்கள். இன்னைக்கும் எல்லாம் வேதனைக்குள்ள போய் கொண்டிருக்கலாம். ஆனா நாம இருக்கிற இடத்துல நம்முடைய ஆண்டவர் நம்மை தேடி வருகிறவர். பார்க்காதது போலதான் தெரியும். ஆனால் லோத்துவின் குடும்பத்தை ஆண்டவர் காக்க விரும்பினார். அவன் கையை பிடித்து இழுத்து விட்டார். நீ தாமதமாக கூடாது லோத்து. நான் ஆபிரகாமை மாத்திரம் நேசிக்கல, உன்னையும் நேசிக்கிறேன். யாரெல்லாம் எனக்கு உண்மையா இருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரையும் நான் நேசிக்கிறேன். அது ஆண்டவருடைய பெரிய திட்டம். அவர் மறக்கிறதே இல்லை, அவர் மறக்க மாட்டார். இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகள் விஷயத்தில் அவர் மறப்பதில்லை. அவர் கைவிடுகிறவரே இல்லை. அவர் மாறாதவர்.
கையை பிடித்து இழுத்து விட்டு சொல்லுகிறார், நீ ஜீவன் தப்ப ஓடிப்போ. காரணம், என்னை இரவும் பகலும் உண்மையாக நேசித்த லோத்து, நீ ஜீவன் தப்ப வேண்டும், நீ இன்னும் கொஞ்சம் காலம் வாழ வேண்டும், நீ அழிந்து போவதை நான் விரும்பவில்லை. ஆண்டவருடைய எத்தனை ஒரு பெரிய அன்பு பாருங்கள். சொல்லுகிறார், திரும்பி பார்க்காதே, சமபூமியில நிற்காதே, ஜீவன் தப்ப நீ ஓடு. பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது லோத்து அங்கிருந்து புறப்பட்டு இரவு முழுவதும் ஓடி சோவாருக்கு வந்தான். சூரியன் உதயமாகிற நேரம் அக்கினியும் கந்தகமும் வானத்திலிருந்து இறங்கி அந்த சோதோம் கொமாரா பட்டணம் முழுவதையும், ஜனங்களையும் பயிர்களையும் குடிகளையும் அத்தனை சமபூமியையும் அழித்து போட்டது. இந்த நேரத்தில் ஆனால் லோத்துவின் குடும்பம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? ஓடிக்கொண்டே இருக்கிறது. அப்படி ஓடிக்கொண்டிருக்கிற போது 25வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் அழித்து போட்டார். அவன் மனைவியோ என்ன பண்ணாலாம்? லோத்துவின் மனைவி என்ன செய்து விட்டாள்? ஜீவன் தப்ப ஓடுகிற ஓட்டம்தான். என்னை பொறுத்தவரைக்கும் நிற்கிறவர்கள் வேண்டுமானால் திரும்பி பார்க்கலாம், ஆனால் ஓடுகிற ஒரு மனுஷனால் திரும்பி பார்ப்பது என்பது கொஞ்சம் கடினம். இயல்பாய் அப்படி திரும்பி பார்க்க முடியாது. ஓடுகிறவன் இலக்கை நோக்கித்தான் ஓட வேண்டும். ஆனால் ஓடிக்கொண்டே இருக்கிற போது லோத்துவின் மனைவி என்ன செய்தாலாம்? திரும்பி பார்த்தாள். என் அன்பு தேவ பிள்ளையே, இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற உனக்கு ஒன்றை புரிந்து கொள். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஓட்டம். அதைத்தான் வேதத்தில் வாசிக்கிறோம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை. இன்னைக்கும் இந்த உலகம் முழுவதும் சோதோம் கொமாராவை போல பாவம் பெருகி நிற்கிறது. கீழ்ப்படிதல் இல்லை, பரிசுத்தம் இல்லை, சபையிலே பரிசுத்தம் இல்லை, ஊழியர்களிடத்திலே பரிசுத்தம் இல்லை. பொல்லாத பிசாசின் ஆளுகை மிகவும் பயங்கரமாகிவிட்டது. இன்றும் தேசத்தில் கூக்குரலும் வேதனையும் போராட்டமும் வன்முறையும் தீவிரவாதங்களும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இனி பொறுமையாய் இருக்க போவதில்லை. லோத்துவின் காலத்தில் நடந்ததை போலவே நடக்கப் போகிறது. இந்த பூமி அக்கினிக்கு இரையாய் வைக்கப்பட்டிருக்கிறது, அது உண்மை. ஆனால் ஒரு கிறிஸ்தவனாகிய நீ ஏன் தெரியுமா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாய்? நீ உட்கார்ந்திருப்பதற்கல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஓட்டம். எதை நோக்கிய ஓட்டம் தெரியுமா? அன்றைக்கு லோத்துவுக்கு ஆண்டவர் சொன்னார், நீ ஜீவன் தப்ப எங்கே ஓடு. இன்னைக்கும் நாமும் மலையை நோக்கித்தான் ஓடுகிறோம். அதுதான் அந்த பரலோகம் என்கிற மலை, இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து என்கிற மலை. அந்த மலையை நோக்கி ஓட ஆரம்பித்து விட்டோம். என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை தெய்வம் என்று அறிந்து கிறிஸ்தவ வாழ்க்கையில கால் எடுத்து வைத்தோமோ அன்றைக்கே நம்முடைய கிறிஸ்தவ ஓட்டம் என்பது ஆரம்பமாகிவிட்டது. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. மேஜரு, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, துதிக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆமென். என்னைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு லோத்துவின் கையை பிடித்து சொன்ன ஆண்டவர், நீ ஜீவன் தப்ப வேண்டுமானால் நிற்காதே, திரும்பாதே, நீ ஓடு, மலையை நோக்கி ஓடு. இன்றைக்கும் இயேசு என்கிற மலையின் மேலே தான் நாம் நம்பிக்கையாய் ஓடிக்கொண்டிருக்கிறோம்.
ஆண்டவர் லோத்துவை கைவிட விரும்பவில்லை. அவன் மேல் அன்பு வைத்தார். அவன் கையை பிடித்து இழுத்தார். அவன் மனைவியின் கையை பிடித்தார். அவன் பிள்ளைகளின் கையை பிடித்தார். ஓடு லோத்து, நீங்க நிற்கக்கூடாது, திரும்பி பாராதே என்று சொன்னார். ஆனால் லோத்துவின் மனைவியோ திரும்பி பார்த்தார். ஐயா, இங்க நிறைய ரகசியம் மறைந்திருக்கிறது. நல்ல கவனிங்க. எல்லாரும் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். 2 பெண் பிள்ளைகளும் ஓடுகிறார்கள். லோத்துவும் ஓடுகிறான், அவன் மனைவியும் ஓடுகிறாள். எல்லாரும் ஓடுறாங்க. ஐயோ, சீக்கிரம் 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 ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஆனா ஒரு ஆள் மட்டும் என்ன பண்ணிட்டாங்க? திரும்பி பார்த்தால் ஆண்டவரின் வார்த்தையை மறந்து சோதோம் கொமாராவை, சோதோம் கொமாரா பரிசுத்தமா தங்கச்சி? சோதோம் கொமாராவில் நீதிமான்கள் இருக்கிறாங்களா? சோதோம் கொமாராவில் பலிபீடம் இருக்கா? சோதோம் கொமாராவில் ஆராதனை இருக்கா? அங்கே பாவமும் பாவிகளும் தான். அதுக்கு தேவ கோபம் இறங்கி வருகிறது. அதை திரும்பி பார்த்தால் இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையில ஜீவன் தப்ப ஓட இயேசுவின் அண்டை வந்த நாம், பரிசுத்தராகி அவரை பார்த்தே ஓட வேண்டிய நாம், எனக்காக சிலுவில் அடிக்கப்பட்டீரே என்று சொல்லி அவரை நோக்கி ஓட வேண்டிய நாம், அவருடைய காயங்களை பார்க்க வேண்டிய நாம், அந்த பரலோக ரகசியங்களை நோக்கி பார்க்க வேண்டிய நாம், பல நேரங்களிலே சில லோத்துவின் மனைவி திரும்பி பார்த்ததை போல பொல்லாத வேசிகளையும் விபச்சாரர்களையும் பல தவறான முறையில் இயக்கப்படுகிற திருச்சபைகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், நீ திரும்பி பார்ப்பதற்காய் அழைக்கப்பட்டவன் அல்ல, நீ ஓடுவதற்காய் அழைக்கப்பட்டவன். இன்றைக்கும் சொல்லுகிறேன், இன்னைக்கு நிறைய முறையில் நாம் திரும்பி பார்த்து கொண்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். நிறைய ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளையும் கேட்டால் கேட்பாங்க, சொல்லுவாங்க, நீங்கள் எதுக்காக மொபைல் வச்சுக்கிறீங்க? நிறைய பிரசங்கம் பார்க்குறேன். ஐயா, அது பரிசுத்தம் அல்ல. உனக்கு என்று தேவன் வைத்திருக்கிற திருச்சபை உண்டு, அதில் சாப்பிடு, உனக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கும். ஹோட்டலில் எல்லா சாப்பாடும் கிடைக்கும், பிரியாணியும் கிடைக்கும், தயிர் சாதமும் கிடைக்கும். ஆனால் டெய்லியும் ஒருத்தன் ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டானா என்ன ஆகும்? நிச்சயமாக எல்லாம் சீக்கிரம் செத்து போயிடுவான். இன்றைக்கும் பல பேர் கலப்புள்ள பிரசங்கமாக எதில் பார்க்குறாங்களாம்? செல்லில் பார்க்குறாங்க. நான் உலகத்தை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். ஐயா, அதை பார்த்த நீ யாராயிடுவ தெரியுமா? உப்பு தூண் ஆயிடுவ. நீ திருந்தவே போகிறதில்ல, நீ அழிஞ்சுதான் போகணும்னா யார் மாற்ற முடியும்? கையை பிடிச்சி ஆண்டவர் இழுத்து விட்டார், அதை காட்டிலும் நீ என்ன பண்ண முடியும்? கையை பிடிச்சு வெளியில் ஓடிப்போ, நீ ஜீவன் தப்பணும் லோத்துன்னு சொல்லி அவனையும் அவன் மனைவி அவன் பிள்ளைகள் மேலே அன்பு வைத்து ஆண்டவர் அனுப்பினார். ஆனால் திரும்பி பார்த்து உப்பு தூணானார். உண்மையா இது கதை அல்ல, உண்மையை சொல்லுகிறேன். இன்னைக்கும் அந்த சோதோம் பட்டணத்திற்கு நேராய் நீங்கள் போவீர்களானால் இன்றைக்கும் அநேக உப்பு தூண்கள் அங்கே நின்று கொண்டே இருக்கிறது. ஐயா, உண்மையா? உண்மை. நீங்கள் அந்த பட்டணத்தில் இருக்க இன்னைக்கு ஆமேன் புனித பயணம் போகிறவர்களை கேட்டால் சொல்லுவார்கள். ஏன் என்று சொன்னால் தினம்தோறும் அங்கே உப்பு தூண்கள் அப்படியே நின்றுதான் இருக்கிறது. பல்லாயிரமான உப்பு தூண்கள் அந்த கடற்கரை பகுதியிலே. எப்படி என்று கேட்பீர்களானால் அதிலே ஒரு தூண் தான் லோத்துவின் மனைவியும். அங்கே மேய்கிற அந்த மாடுகள் எல்லாம் அந்த தூணை நக்கும். அப்படியே பகல் நேரத்தில் வெயிலின் உஷ்ணத்தில் அப்படியே அந்த கந்தகம் உருகி அப்படியே அந்த பெரிய தூண்கள் அப்படியே சின்னதாக மாறும். இரவு நேரத்தில் பார்த்தீர்களானா அடிக்கிற அந்த காற்றில் மறுநாளிலே பார்த்தால் பெரிய பெரிய அப்படியே மலைகள் போல் அப்படியே தூண்களாகவே நின்று கொண்டு இருக்கும். நம்ம குழந்தைகள்லாம் சின்ன வயசில் மண்ணில் தண்ணியில் அப்படியே வச்சு அப்படியே தூக்கணும்னா அப்படியே கோயில் மாதிரி வரும், பார்த்துருக்கீங்களா? அதை போல் இன்றைக்கும் அங்கே அநேக தூண்கள் நின்று கொண்டுதான் இருக்கிறது. ஆண்டுடைய வார்த்தை பொய் அல்ல. லோத்து வாழ்ந்தது உண்மை, அவன் மனைவி அவன் பிள்ளைகள் வாழ்ந்தது உண்மை, சோதோம் கொமாரா உண்மை. அவள் திரும்பி பார்த்து அவள் மரித்து தேவ ராஜ்யத்தை இழந்து போனதும் உண்மை. இன்னைக்கும் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? கர்த்தரையே பார்த்து ஓட வேண்டிய நாம், உலகம் உன்னை இழுக்கும், அங்கே கேட்கிற கூக்குரல் உன்னை திரும்பி பார்க்க வைக்கும். அங்கே இருக்கிற களியாட்டு, அங்கே இருக்கிற சந்தோஷம், அங்கே இருக்கிற என்டர்டெயின்மெண்ட் உன்னை திரும்பி பார்க்க வைக்கும். நீ திரும்பி பார்ப்பாயானால் ஒன்றை புரிந்து கொள், உன் ஓட்டம் தடைப்பட்டுவிடும்.
முதலில் அவள் திரும்பி பார்த்தாள் என்று தான் வேதம் சொல்லுகிறது. ஆனால் நான் சொல்லுகிறேன், ஓடின லோத்துவின் மனைவி என்ன செய்து விட்டாள்? நின்று விட்டாள். பிரைஸ் தி லார்ட். மொத்தம் 4 பேர் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், ஆனால் அவள் நின்று விட்டாள். நின்றது மாத்திரமல்ல, இப்போ நின்றபோது பார்க்கிறாள், தன் பிள்ளைகளும் கணவனும் ஓடுகிறார்கள். இப்பொழுதாவது அவளுக்கு என்ன வந்திருக்க வேண்டும்? ஐயோ, அவங்கள பார்த்தா திரும்ப நான் என்ன செய்து விட வேண்டும்? ஓடிவிட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஆனால் ஓட வேண்டிய அவள் இப்பொழுது அதை மறந்துவிட்டு நின்றதும் அல்லாமல், அவங்க ஓடுறதை பார்த்துட்டாவது ஓடி இருக்கலாம், அதையும் செய்யாமல் திரும்ப என்ன செய்து விட்டாள்? சோதோமின் பக்கமே திரும்பி விட்டாள். அவள் திரும்பி பார்த்தது கூட பிரச்சனை இல்லை, கர்த்தர் சொன்னதை மீறி திரும்பி பார்த்தாள். இன்றைக்கும் அநேக நேரத்தில் நாமும் கூட ஆண்டவருடைய வார்த்தையை, ஆண்டவருடைய சத்தியத்தை, ஆண்டவருடைய எச்சரிப்பை, மகனே மகளே இதை செய்யாதே, இது வேண்டாம், இது உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை அழித்துவிடும், உன் பரிசுத்த வாழ்க்கையை அழித்துவிடும், உன்னை ஒன்றுமில்லாமல் செய்துவிடும் என்று சொல்லுகிற போதும், ஆண்டவருடைய குரல் காதிலே கேட்கிற போதும் நாம் திரும்பி பார்க்கிறவர்களாய் இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீ திரும்பி பார்ப்பாயானால் உன் வாழ்க்கை முடிந்துவிடும். அவள் உப்பு தூணாய் மாறி போனாள். இன்றைக்கு ஒரு தீர்மானத்துக்குள்ள வருவோம் என் அன்பு தேவ பிள்ளையே. இப்பொழுது லோத்துவுக்கு அந்த இடத்துல தெரிஞ்சிருக்காது, அவனும் நினைத்து கொண்டுதான் ஓடி இருப்பான், மனைவியும் வருகிறாள் பிள்ளைகளும் வருகிறாள் என்று சொல்லி. ஏன்னா இப்படி பார்க்க முடியாது, எதுக்க நோக்கி தான் ஓட வேண்டும். ஓடுகிற நீ சைடில் பார்க்கக்கூடாது. ஆனால் ஓடிக்கொண்டே இருக்கும்போது சத்தம் மாத்திரம் இப்போ என்ன ஆயிடுச்சு? லோத்துவின் மனைவியின் சத்தம் இப்பொழுது கேட்கவில்லை. ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள், இப்பொழுது சத்தம் கேட்டுக்கொண்டிருந்திருக்கும். ஆனால் இப்பொழுது ஒரு சத்தம் குறைந்துச்சு. அதை கவனிச்சிருப்பானா? கவனிச்சிருக்க மாட்டானா? இப்போ லோத்துவின் ஓட்டத்திற்கு ஒரு சோதனை வந்து விட்டது. என்ன வந்துருச்சு? இவள் திரும்பி போனது இவளுக்கு மாத்திரமல்ல, லோத்துவுக்கு ஒரு சோதனை வந்து விட்டது. ஏனென்றால் மனைவி ஆயிற்றே. ஹல்லேலூயா. திடீரென்று மனைவியின் குரல் கேட்கவில்லையே. இப்போ லோத்துவுக்கு ஒரு பெரிய போராட்டம். ஓடுவதா, நிற்பதா, திரும்பி பார்ப்பதா? இங்க இருக்கிற லோத்துக்களா இருந்தால் குரலை காணுமே, ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் கேட்டு திரும்பிடலாமா? நின்றுகிட்டேவாது அவ பேர் என்ன பேர் அதை சொல்லி கூப்பிட்டு பார்க்கலாமா? அவனுக்கு தெரிந்து விட்டது. சோதனைக்கு நீ திரும்புவது மாத்திரமல்ல, உன்னை சார்ந்திருக்கிறவர்களை நீ திருப்புகிறாய். நீங்க அநேகர் அதை தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆனால் லோத்து இப்பொழுது தவிக்கிறான், திரும்பணுமா ஓடணுமா? ஆனால் லோத்துவை நான் பாராட்டுகிறேன். லோத்துவின் பிள்ளைகளையும் நான் நேசிக்கிறேன். அவர்கள் திரும்பி பார்க்கவில்லை. ஒரு ஆள் போன பிரச்சனை இல்லை, ஆனால் நான் என்ன பண்ண போறதில்லை, திரும்பி என் ஓட்டம் ஒரு நாள் என்ன பண்ணாது, நிற்காது. என் ஆண்டவர் சொன்ன திசையை நோக்கியே நான் ஓடுவேன். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்னைக்கு என் அன்பு தேவ பிள்ளையே, உன் மனைவி உன்னுடைய ஓட்டத்தை திருப்பி விடக்கூடாது. ஆண்டவர் சொல்லுகிறார், நன்றாய் ஓடினீர்களே, உங்களை ஓடாதபடிக்கு திருப்பினவன் யார்? ஆவிக்குரிய வாழ்க்கை மந்தமாயிருப்பதை நீ கொஞ்சம் சரி செய்யாவிட்டால் வேதனை பெருகிவிடும். ரொம்ப நாளைக்கு இருக்காது. ஹல்லேலூயா. லோத்துவின் மேல அன்பு வச்சத போலதான் எங்கேயோ சாக்கடையில மூழ்கி கடந்த ஒன்னு இல்லாம குப்பையில கடந்த மரண பயத்துல கடந்த இயேசு கையை பிடித்து இழுத்து வந்து தம்முடைய கண்மலையாகிய பரலோகத்தை நோக்கி ஓடு என்று சொல்லி விட்டிருக்கிறார். ஆனால் ஓட வேண்டிய நீ ஓட்டத்தை நிறுத்துகிறாய். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், சமபூமியிலே எஸ் ஓடிக்கொண்டுதான் இருக்க வேண்டும். உன் ஓட்டம் நிற்கக்கூடாது. கொஞ்சம் அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நல்ல ஓடுன நீ இப்பொழுது எப்படி இருக்கிறாய்? பவுல் அதைத்தான் சொல்லுகிறார், நான் உங்களை குறித்து பயந்திருக்கிறேன், நன்றாய் ஓடினீர்களே. சத்தியத்தில் ஓடின உன்னுடைய அந்த வாழ்க்கை இப்பொழுது எப்படி இருக்கிறது? பிசாசு உன்னை திசை திருப்பி வைத்திருக்கிறானா?
ஒருவேளை சோதோமில கடந்த அந்த கூக்குரல் அப்படியே லோத்துவின் மனைவியை திருப்பினதை போல பல சூழ்நிலைகள், பல பிரச்சனைகள், சில பாவங்கள், சில இச்சைகள் உன்னை திரும்ப இழுக்கிறதா? சில நபர்கள் உன்னை திரும்பி பார்க்க வைக்கிறார்களா? நீ திரும்பி விடக்கூடாது. ஏனென்றால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நிற்காதே, நீ என்ன பண்ணு? ஒருவேளை திரும்பி பார்க்காமல் சிலர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்படியே மந்தமாகி நின்று கொண்டிருக்கலாம். இன்றைக்கு சொல்லுகிறேன், நீ திரும்பி பார்த்து விடாதே. இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு ஒரு இறுதி எச்சரிப்பை கொடுக்கிறார். இப்பொழுது திரும்பவும் உன்னுடைய ஓட்டத்தை நீ தொடருவாயானால் நல்லது. அல்லேலூயா. ஒருவேளை உன் ஓட்டத்தை தொடர வேண்டும் என்று தான் ஆண்டவர் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உன்னுடைய ஓட்டத்தை நீ திரும்ப தொடராமல் இப்படியே நிற்பாயானால் ஆபத்து. நீ திரும்பி பார்க்க போகிறது ரொம்ப தூரத்தில் இல்லை, சீக்கிரம் திரும்பி பார்த்து விடுவாய். உன்னை திரும்ப வைத்திருக்கிற சில மனிதர்கள், சில காரியங்கள், சில பாவங்கள், சில கூக்குரல்கள் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அப்படி நிப்பாட்டி இருக்கலாம். நல்லா ஓடின நீ தான், நல்ல ஜபம், நல்ல உபவாசம், நல்ல ஆராதனை, ஆவிக்குரிய வாழ்க்கை, பரலோகம், சத்தியம், இப்படியெல்லாம் புறப்பட்ட நீ இன்றைக்கு ஒருவேளை நின்று கொண்டிருக்கலாம். ஆண்டோடைய எதிர்பார்ப்பு, நீ நிற்க கூடாது. நீ என்ன செய்யணும்? ஓடணும். ஒரு ஆளிலையா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று ஆமென். ஜீசஸ் ஹல்லேலூயா. முன்னேறி செல், பின்னிட்டு பார்க்காதே. தொடர்ந்து ஓடு, தொடர்ந்து ஓடு, தொடங்கினவர் முடிப்பார். முன்னேறி செல்லணும், பின்னாடி போகக்கூடாது. ஆமென். பின்னாடி போகாம எப்படி போகணுமா? உலகமே பின்னா, சிலுவையே முன்னா. வேலை மச்சுக்கோ. உலகமே பின்னா, சிலுவையே முன்னா. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இன்னொரு விஷயம், இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலை. கைகளை தட்டி இயேசுவின் பின்னால் திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எதுவும் பிரிக்காது. உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எதுவும் பிரிக்காது. உடல் பொருள் ஆவி ஒப்பு கொடுத்து விட்டே. உடல் பொருள் ஆவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டே. நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு. திரும்பவுமாக, நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவே. என்ன நடந்தாலும் எப்போதும் துதித்திடுவே. கைகளை தட்டி இயேசுவின் பின்னால் எல்லாம் பாடலாமா? ஓ ஹல்லேலூயா. இயேசுவின் பின்னால் திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இப்போ சிலுவையே முன்னா, உலகமே பின்னா. சிலுவையே முன்னா, உலகமே பின்னா. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே விடுதலையே. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலை. இன்னொரு விஷயம், இயேசுவின் பின்னால் கைகளை தாட்சி திரும்பி பார்க்க மாட்டேன். மீனுமாக இயேசுவின் பின்னால் செல்வேன், பார்க்க மாட்டேன்,
திரும்பி பார்க்க மாட்டேன். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். மீண்டுமாக வாய்களை திறந்து இயேசுவின் திரும்பி பார்க்க மாட்டேன். ஹல்லேலூயா. கைகளை தட்டி எல்லாரும் கைகளை தட்டி, நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு, நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்தலாம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு, என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். கரங்களை தட்டி. என் அன்பு தேவ பிள்ளையே, எவ்வளோ நல்ல ஆண்டவர். அவன் மேலே அன்பு வச்சு அவனை கையை பிடிச்சு வெளியில் இழுத்து வந்து விட்டு, நீ தப்புனும் லோத்த. அவன் மேலே மாத்திரம் இல்லை, அவன் மனைவியின் கையையும் ஆண்டவர் பிடித்தார். வந்திருக்கிற சகோதரியே, இங்கே வந்திருக்கிற சகோதரனே, உன் ஊரில் எவ்வளோ பேர் உண்டு, ஆனால் அவனெல்லாம் ஆண்டவர் நேசிக்கலை, அவன் கையை ஆண்டவர் பிடிக்கல. நீ அவர் கையை பிடிச்சு இங்கே வந்திருக்குன்னு நினைக்கிறியா? உன் கையை அவர் தான் பிடிச்சி, நீ ஜீவன் தப்புனுண்டா மகனே, என் மகளேன்னு உன்னை சபைக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாரு. ஒருவேளை லோத்துவின் மருமகன்மார்கள் அவனை பரியாசமாய் நினைத்தார்கள். இன்னைக்கும் உன்னை கையை பிடிச்சு இழுத்து விட்டுருக்கிறார் ஆண்டவர். ஆனால் இந்த உலகம் உன்னை பரியாசமா நினைக்கலாம். ரொம்ப நாளைக்கு இல்லை, அழிவும் வேதனையும் நெருங்க போகிறது. ஆனால் அதற்கு முன்பதாய் உன்னை காவந்து பண்ண காக்க கர்த்தர் விரும்பி, ஜீவன் தப்ப ஓடு. அந்த வழியை ஆண்டவர் தான் காமிச்சாரு, நேரா ஓடு. ஆனா இவனோ ரூட்டை மாத்தினா. அவனுடைய மனைவி ஓட்டத்தை நிறுத்தினால், திரும்பி பார்த்தாள். இன்னைக்கு உன் கூட இருக்கிறவங்க ஓட்டத்தை நிறுத்தி இருக்கலாம். உன் மனைவியின் ஆவிக்குரிய ஓட்டம் கொஞ்சம் நின்று போயிருக்கலாம். உன் கணவனின் ஆவிக்குரிய ஓட்டம் நின்று போயிருக்கலாம். என் அன்பு சகோதரிய, மகனே, மகளே, நீ அவங்கள பார்க்க திரும்பிடாத. நீ ஓடணும். உன் மேல அக்கறை உள்ள ஆண்டவர். என் புருஷன் சரியில்லைங்க, அதனால நான் திரும்பிட்டேங்க சொல்லாத. அவள் உப்பு தூணாய் மாறினதை போல உனக்கும் உன் சூழ்நிலை வந்துடும். ஒருவேளை உன் கணவன் திரும்பிட்டார்னு சொல்லி நீ திரும்பிடாத. அன்னைக்கு லோத்துவின் மனைவி திரும்பினாள், ஆனால் லோத்து அவன் திரும்பல. அவனும் அவன் பிள்ளைகளும் அங்கிருந்து ஓடினார்கள். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ ஓடணும். உன்னை நிற்பதற்கு இடம் கொடுக்காத. உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை நிறுத்துவதற்கு சில உலக மனிதர்களை பிசாசு ஏவி விடுவான். அவன் தவறான வார்த்தைகளை பேசுவான், பரியாசமா பேசுவான். உடனே நீ அப்படியே மூட் அவுட் ஆவி அப்படி நிற்க கூடாது. உன்னை கையை பிடிச்சு இழுத்து விட்டவர் ஆண்டவர். ஓட வேண்டிய நீ ஓடணும், நிற்க கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் ஓடணும். எஸ், ஹல்லேலூயா. அவள் உப்பு தூணாய் மாறி போனாள். இன்னைக்கு சொல்றேன், உன் கூட இருக்கிறவங்க விழுந்து போகலாம், அவங்கள காரணம் காட்டக்கூடாது. நீ ஓடணுமே. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை எதிர்பார்க்கிறார் தங்கச்சி. என் அன்பு சகோதரனே, சகோதரியை, ஓட வேண்டிய நீ நின்று விடக்கூடாது. நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நிறைவு செய்ய போகிறேன். எல்லாரும் ஒரு விஷயம் உட்காரலாம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஒரு நாள் ஒரு நல்ல திருச்சபை, அந்த திருச்சபையின் போதகர் நல்ல ஒரு ஆவிக்குரிய தலைவன். அந்த திருச்சபையின் போதகர் இப்படி ஒரு ஆராதனை வைத்திருந்தார் ஆலயத்தில்.
அந்த ஆராதனைக்கு எல்லாரும் வரணுன்றது அப்படி விருப்பம். அந்த சபையில் ஒரு நல்ல வாலிப தங்கச்சி சின்ன வயதிலிருந்து ஆலயத்துக்கு வந்து அதிகமாய் ஆண்டவரை தேடின ஒருத்தி. ஆனால் அவளுடைய வாலிப நாட்களை கடந்து அவளுக்கு ஒரு திருமணம் அங்கே ஆயத்தமாக்கப்பட்டது. ஒரு நல்ல கணவனை ஆண்டவர் கொண்டு வந்தார். அவனும் ஒரு ஆவிக்குரிய விசுவாசி, ஆனால் அவன் வேறொரு சபை சார்ந்தவன். திருமணம் நடந்தது. இப்பொழுது சில மாதங்கள் ஓடியது. ஆரம்பத்திலெல்லாம் ஆராதனைன்னா முன்னாடி வந்து நிற்கிற அந்த அன்பு மகள், ஊழியத்தினுடைய காரியம்னா முன்னாடி வந்து நிற்கிறவள், கூட்டம்னா முன்னாடி வந்து செயல்படுகிறவள், இப்பொழுது வர வர தாமதமாக ஆரம்பித்தாள். அவளுடைய ஊழிய காரியங்களில் பங்கெடுப்பது குறைய ஆரம்பித்தது. ஒரு 6 மாதங்கள் அப்படியே ஓடியது. அப்பொழுது அந்த ஆலயத்தில் ஒரு உபவாச ஜெபம் அங்கே ஒரு 3 நாள் வைக்கப்பட்டிருந்தது. இவருக்கு மனதில் எண்ணம், என்ன ஒரு நல்ல பிள்ளை, ஆனால் கல்யாணம் ஆன பிறகு அவள் வீடு இங்கே தான் இருக்குது, ஆனால் சபைக்கு வருவது இப்படி தாமதமாகி விட்டதேன்னு மனசுக்குள்ளே கொஞ்சம் வருத்தம். அன்னைக்கு முதல் நாள் மீட்டிங் முடிச்சுட்டு அவர் போயிட்டு இருக்கிற போது இந்த அன்பு மகள் நடந்து போய் கொண்டிருந்தால் கொஞ்சம் தூரம். அப்பொழுது பாஸ்டர் அவளை பார்த்து விட்டார். என்னம்மா இங்கே போயிட்டு இருக்கிறேன்னு. இல்லை பாஸ்டர், கொஞ்சம் ஜாமெல்லாம் பர்ச்சேஸ் பண்ண வந்தோம் அப்படின்னு சொல்லி. அப்படியா, சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். என்ன உனக்கு செய்தி தெரியாதா? நம்ம சர்ச்சில் உபவாச ஜபம் போயிட்டுருக்கு, நான் வருவனை எதிர்பார்த்தேன், உன்னை காணுமே அப்படின்னு சொல்லி அந்த பாஸ்டர் கேட்டார். அவள் சொன்னால், இல்லை பாஸ்டர், கல்யாணம் ஆனதுலேருந்து ஒரே பிஸியாக இருக்குது, என் புருஷன் வேற அதிகமாக நிறைய அங்கே போகணும் இங்கே போகணும், கல்யாணம் ஆனதுலேருந்து உறவுகளுக்கெல்லாம் விருந்து கொடுக்க கூப்பிட்றாங்க, இங்கே போகணும் அங்கே போகணும் விருந்து அதுன்னு சொல்லி கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம், அப்படி ஜாலியாக அங்கேயும் இங்கேயும் போகணுன்னு அவரு சொல்கிறாரு. அதனால அவருடைய வார்த்தையை மீறி என்னால் வர முடியல. ஏன்னா வேதம் சொல்லியிருக்கல, உங்கள் புருஷருக்கு எல்லாவற்றிலும் சொல்லுங்க கீழ்ப்படிந்திருங்கள். என்ன பண்ணுங்க? உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். சொந்த புருஷருக்குன்னு சொன்னதுனால நான் எங்கேயும் அவரை மீறி என்னால் வர முடியல பாஸ்டர். அப்படியா, என்னம்மா அப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியாக வரதை சொன்னார். நாளைக்கு ப்ரேயர் இருக்குது, அவரையும் ஆச்சரியம் வந்துரு, நல்லது தானே அப்படின்னு சொன்னார். உடனே அவ சொன்னா, இல்லை பாஸ்டர், நாளைக்கு தான் நாங்கள் ஊட்டிக்கு போகலான்னு முடிவு பண்ணிக்கிறோம், போய் ஊட்டியை சுற்றி பார்த்துட்டு வரலான்னு, அவருக்கு லீவு அதுதான் அப்படின்னு. அவருக்கும் மனசு ரொம்ப வேதனை. சரிம்மா, முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். இப்பொழுது 3வது நாள் கூட்டம் எல்லாம் போயிட்டுருக்கு. பாஸ்டர் கொஞ்சம் மனசில் வருத்தம், என்ன ஆண்டவரே, நல்ல புள்ள, கல்யாணம் வச்சது தான் தப்போ என்னவோ தெரியல, இப்படி மாறி போட்டாலேன்னு சொல்லி மனதில் வேதனையோடு அவர் போய்விட்டார். இப்பொழுது கூட்டம் எல்லாம் நல்லபடியாக போய் கொண்டிருக்கிறது. மதியம் கூட்டம் முடிந்தது. மாலை பொழுதுல ஒரு செய்தி பாஸ்டருக்கு அவர் கேள்விப்பட்டு வேக வேகமாய் ஓடுகிறார். என்னவென்று சொன்னால், ஊட்டி போவதற்காக முன்னாடி ஒரு இழுத்துட்டு போகிற அந்த பேக் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த ட்ராலி பேக், அதை வண்டியுடைய முன்னாடி 2 வீலரில் வைத்து கொண்டு பின்னாடி இவள் 2 ஹேண்ட்பேக் எல்லாம் மாட்டிட்டு அந்த வண்டியில் கொண்டு போய் ரயில்வே ஸ்டேஷனில் போட்டுட்டு போகலான்னு சொல்லி அப்படி போவதற்கு வண்டியில் போய்கொண்டே இருந்தார்கள். அப்படி போய்கொண்டே இருக்கிற போது திடீரென்று சொல்லி ஒரு ஸ்பீட் பிரேக், ரொம்ப தூரம் இல்லை, அவள் வீட்டிலிருந்து ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளாக அப்படி போகிற போது திடீரென்று சொல்லி எதுக்கு ஒரு பஸ் ஒன்று வந்ததாம். அந்த பஸ் வருகிற போது இவள் அந்த ஸ்பீட் பிரேக்கில் ஏறி இறங்குகிறான், அந்த வண்டியோடு சேர்ந்து அந்த கணவன் ஓட்டுகிறான். அப்பொழுது அந்த ட்ராலி பேக் அப்படியே அந்த ஹேண்ட்பேரில் இடித்து அப்படியே கீழே விழுகிறதற்கும் அந்த பஸ்ஸு அப்படியே அவள் கணவன் மேலே தலையில் ஏறுவதற்கும் சரியாயிருந்தது. அதே இடத்துல அவள் கணவன் இறந்து போனான். அவளுடைய 2 கால்களும் நசுங்கி போனது. ஒரே வேதனை. அவளுடைய வீட்டிலிருந்து எல்லாரும் கூக்குரல், பாஸ்டருக்கு ஃபோன் அடிக்கிறாங்க, ஐயா என் மகள் இப்படி ஆகிவிட்டாள். ஆனால் அவங்களுக்கு விஷயம் தெரியாது. பாஸ்டருக்கு என்னதான் இருந்தாலும் வேதனை தாங்க முடியவில்லை. மருத்துவமனைக்கு ஓடி பார்க்கிறார். ஆனால் அவளோ அந்த அன்கான்சியஸில் கால்கள் நசுங்கப்பட்டவளாய் அங்கே இருக்கிறாள். டாக்டர்கள் சொன்னாங்க, 2 கால்களையும் எடுத்து விட வேண்டியது தான், ஒன்றும் செய்ய முடியவில்லை. என் அன்பு தேவ பிள்ளையே,
உனக்கு ஒரு புதிதாய் நம்பிக்கை கிடைத்து விட்டது என்று உன் ரூட்டை திருப்புகிறாயா? இதுவரைக்கும் உன் கையை பிடித்து இழுத்து வந்து விட்டு ஓடு என்று சொன்ன ஆண்டவரின் கையை நீ மறந்துவிட்டு இப்பொழுது சோதோம் கொமாராவின் கை கிடைக்குமா என்று திரும்பி பார்க்கிறாயா? நம்மால இல்லை, அவரால் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஜீவன் ஓடிக்கொண்டிருப்பது அவராலே. நான் பிறந்த நாள் முதற்கொண்டு என் உடலிலே ஒன்று ஓடிக்கொண்டே இருக்கிறது. தட் இஸ் பிளட். அந்த ரத்தம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அந்த ரத்தத்தின் ஓட்டம் நின்று விடுமானால் நாம் யார் தெரியுமா? நமக்கு எல்லாருக்கும் ஒரிஜினல் பேர் ஒன்று இருக்கு, பிரேதம், பாடி. அந்த பேர் வந்துவிடும். பாடி எப்ப எடுக்க போறாங்கன்னு வந்துடும். நீ யாரெல்லாம் நேசித்து அவர்கள் பெரிதென்று நினைக்கிறாயோ அவர்கள் உன்னை மறந்து விடுவார்கள். இந்த உலகம் உன்னை மறந்துவிடும். வேண்டுமான கண்ணீரஞ்சலி போஸ்ட் சிலர் ஒட்டலாம். யாரும் யாரோடு மறப்போவதில்லை. யாரும் உன்னுடைய ஓட்டத்தை தடுத்து விடக்கூடாது. என் சொந்தக்காரன், என் பந்தக்காரன், அவன் என்னை கூப்பிட்டான், இவன் என்னை கூப்பிட்டான், அதனால இதை செஞ்சுட்டேன், அதனால அதை செஞ்சுட்டேன், அதனால ஜபத்துக்கு போகல, அதனால நான் இப்படி. வேண்டாம். உண்மையை சொல்றேன், நடந்த காரியத்தை நான் சொன்னேன், கதை அல்ல. இன்னைக்கும் சொல்றேன், உன் கையை பிடித்து ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். இந்த உடலில் இந்த ரத்தம் ஒழுங்காய் ஓடிக்கொண்டிருக்க வேண்டுமானால், எல்லா நரம்புகளிலும் இந்த ரத்தம் ஓடிக்கொண்டிருக்க வேண்டுமானால், இந்த ரத்தத்தில் இருக்கிற உயிர் அவர் கொடுத்தது. ஜீவனின் அதிபதி அவர். உம்மை விட்டு நான் எங்கே போய், உம்மை விட்டால் நான் நஷ்டமாவே. உம்மை விட்டு நான் எங்கே போய், உம்மை மறந்தால் நான் என்ன ஆவே? அவரை மறந்துடக்கூடாது. சோதோமில் இருக்கிறவன் அழியவே போகிறவன். இன்னைக்கு உலகத்தில் ரட்சிப்பு இல்லாம இயேசுவின் நாமம் தரிக்கப்படாம வாழ்கிறவன் அவர்கள் அழிவுக்கு உரியவர்கள். ஆனால் நீ அப்படி அல்ல. உன் மேல ஆண்டவர் இரக்கம் வைத்து உன் வீடு வரைக்கும் வந்து உன் கையை பிடித்து வா என் மகளே, என் மகனே என்று அழைத்தவர் அல்லவா? அவரை மறந்தா என்ன? வேண்டாம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்க ஓட்டம் நிற்க கூடாது. இயேசுவின் பின்னே தான் ஓடணும். ஒருவேளை நீ திரும்பி பார்க்கல, பட் ஆனா நின்று விட்டாயானால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்ற, திரும்ப ஓடு, உன் ஜெபத்தை அதிகப்படுத்து, ஆண்டவரை நோக்கி ஓடு. நீ செயல்பட வேண்டும். முன்பு செய்த கிரியைகளில் உன்னுடைய பின்பு செய்ய வேண்டிய கிரியைகள் மிக அதிகமாக இருக்க வேண்டாமா? வர வர மங்கி போகக்கூடாது. நாளானது சமீபமாய் இருக்கிறபடியினால் நீங்கள் தீவிரமாய் ஓட வேண்டும். பொல்லாத காலம் வந்து விட்டது. அந்தி கிறிஸ்துவின் ஆளுகை நெருங்கி வந்து விட்டது. பாவத்தின் மகனாகிய கேட்டின் மகன் வெளிப்படும் காலம் வந்து விட்டது. ஆனால் நீதிமானாகிய இயேசு கிறிஸ்து என்னும் அந்த உன்னதமான தேவனாகிய கர்த்தர், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இரத்தம் சிந்தி தம்முடைய இரத்தத்தால கழுவி கையை பிடித்து உன்னை வாயன் அண்டையிலே நீ ஜீவன் தப்ப வேண்டும், உனக்காக ஒரு மலையான கண்மலையான பரலோக ராஜ்யத்தை வைத்திருக்கிறேன், நீ அங்கே வர வேண்டியவன் என்று சொல்லித்தான் ஆண்டவர் உன்னை அழைத்திருக்கிறார். தயவு செஞ்சு நம்மளை நிதானிச்சு பார்க்கணும். எந்தெந்த இடத்துலலாம் நம்ம ஃபெயிலியரா இருக்கோம். நீ நிற்க கூடாதுன்னு தான் நிற்கிற, ஆனா அங்க நடக்க வேண்டிய கூக்குரல் ஒரு வேளை உன்னை தடுக்குதா? நீ பாவத்தில் விழ வேண்டாம் தான் நினைக்கிற, ஆனா அந்த பாவத்தின் இச்சையின் வேகம் உன்னை தடுக்கிறதா? நீங்க ஆண்டவர்கிட்ட கேளு. அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு பலன் தந்து விடுதலை தருகிற தேவன். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களிலிருந்து நம்மை விடுதலையாக்குகிறவர். எனக்கு தெரியும், ஆண்டவர் சொன்னார். இன்னைக்கு சில உலக மனிதர்கள் குடிக்க கூடாதுன்னு கையில் என்ன கட்டுறான்? அவனை கேட்டா மீறி குடிச்சா என்ன ஆகும்? பாம்புலாம் வழியில் வரும், கடிக்கும். அவன் பாம்புக்கு பயந்து குடிக்காம இருக்கிறவன். ஆனா இன்னைக்கு நான் உனக்கு சொல்லுகிறேன், உன் பலவீனங்களில் உதவி செய்வதற்கு யார் இருக்காமா? நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்ய
எல்லா பாடுகளையும் ஏற்றும் மாம்சத்தில் ஒருவர் வெளிப்பட்டார். அவருக்கு தெரியும், என் மகனுக்கு இப்படி ஒரு பலவீனம் இருக்கு, என் மகளுக்கு இப்படி ஒரு பலவீனம் இருக்கு, இந்த பலவீனத்தில் அவன் விழுந்துடக்கூடாது, அவனை நான் பிடிச்சு கொள்வேன். உனக்கு ஒருவேளை என்னென்ன பலவீனம் இருக்கு? நான் வியாதியை சொல்லலை, இச்சையின் பலவீனம் இருக்கா? ஒருத்தரை பார்த்தா தப்பா சிந்திக்கிற எண்ணம் உனக்கு வருதா? ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவரே என்னால் முடியல, இதிலிருந்து எனக்கு விடுதலை வேணும் ஆண்டவரே. சில குடிப்பழக்கத்தில் அடிமைப்பட்டவர்கள் அதிலிருந்து விட முடியல, அப்பப்ப நான் விடணும்னு நினைக்கிறேன், ஆனா குடிப்பழக்கம் என்னைய பிடிச்சிருதே. நீ தவிக்கிறியா? நீ மனுஷருக்கெல்லாம் பயப்பட வேணாம், அப்பாட்ட கேளு, ஏசப்பா நான் குடிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா எனக்கு அந்த எண்ணம் வருது ஆண்டவர், என்னை விட்டு அதை எடுத்து போடுங்கன்னு கேளு. அந்த குடிப்பழக்கத்திலிருந்து ஏசப்பா நிச்சயம் விடுதலை கொடுப்பவர். அவர் நம்முடைய பலவீனத்தில் நமக்கு உதவி செய்கிறவர், உதவி செய்ய கூடாமல் பரிதபிக்கிறவர் அல்ல, நமக்கு உதவி செய்ய சகல சத்துவத்தையும் உடைய நம் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எந்த விபச்சார பாவம் அல்லது வேசித்தனம் அல்லது என்ன கோபம் அல்லது கெட்ட வார்த்தை வர எது உங்களுக்கு என்னால் முடியலன்னு தவிக்கிறீங்களோ ஆண்டவர்கிட்ட வைங்க, அதை நிச்சயமா அப்பா அதுலேருந்து என்ன பண்ணிடுவாரு. அதுக்கு தான் அவர் நம்மளை ரத்தம் சிந்தி மீட்டு இருக்கிறாரு. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து கேளுங்க, ஏசப்பா லோத்துவின் கையை பிடிச்சு, அவன் மனைவியின் கையை பிடிச்சு, அவன் பிள்ளைகளின் கையை பிடிச்சு கொண்டு வந்து விட்டீங்க ஆண்டவரே. ஆனா நாங்களும் கூட அப்படித்தான், எங்களை எங்கேயோ கடந்தோம். சோதோம் என்கிற பட்டணம் போலதான் இந்த உலகம் என்கிற பாவத்தில், விபச்சாரத்தில், வேசித்தனத்தில் கடந்த எங்களை கையை பிடிச்சு உங்க ஆலயத்தில் கொண்டு வந்து உங்க ரத்தத்தை கழுவி உம்முடைய ரட்சிப்பை கொடுத்து உம்முடைய மகனாய் மகளாய் அணைத்து கொண்டிருக்கிறீர். இன்னைக்கு கிறிஸ்துவை நோக்கி ஓட ஆரம்பித்து இருக்கிறோம். ஆனா எங்க ஓட்டத்தில் என்னமோ தெரியலப்பா, கொஞ்சம் சோர்ந்து போகிறோம், அப்பப்ப தடுமாறுகிறோம், அப்பப்போ எங்களை விழப்பண்ணுகிற பாவம் எங்களை நெருங்குகிறது. ஒருவேளை சில பாவத்தினுடைய அந்த சப்தம் எங்களை திரும்ப வைக்கிறது, அந்த பழைய பாவ வாழ்க்கை எங்களை திரும்ப வைக்கிறது. நான் ஏற்கனவே வாழ்ந்த சோதோம் இப்பொழுது என்னை திரும்ப வைக்கிறது. இன்னைக்கும் கூட சொல்றேன், நீ ஏற்கனவே சில பெண்களோடு பாவத்தில் வாழ்ந்திருக்கலாம், சில ஆண்களோடு பாவத்தில் இருந்திருக்கலாம், சில பொல்லாத பாவ வாழ்க்கைகள் ஏற்கனவே இருந்திருக்கலாம். ஆனால் அவைகள் உன்னை திரும்ப இப்பொழுது திரும்ப பார்க்க வைக்கலாம். ஆண்டு சொல்ற, நோ, நீ திரும்ப கூடாது, இனிமேல் நீ ஓட வேண்டும். ஏனென்றால் உன்னை கையை பிடித்து நான் வெளியே அழைத்து வந்து விட்டேன். நீ சோதோமுக்குரியவன் அல்ல, நீ என்னுடைய பரலோக ராஜ்யத்துக்குரியவன். நான் சீக்கிரமாய் வரப்போகிறேன், நீ என்னை நோக்கி ஓடு என்று கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார். கைகளை தட்டி எல்லாரும் ஒரு விஷயம் அப்படி எழுந்து நிற்கலாமா? என் அன்பு மகளே, என் அன்பு மகனே, நீ அலட்சியமா இருக்க வேண்டிய நேரம் அல்ல. திடீர்னு உனக்கு ஒரு சப்போர்ட் கிடைச்சிருச்சுன்னு ஆண்டவரை லேசா ஒதுக்காத. சில கஷ்டப்படும் போது ஆண்டவரை தேடணும், சில நம்பிக்கைகள் வந்து விடுமானால், ஆனால் ஆண்டவரை மறந்து அதையே நாம் பெற்றுக்கொள்கிறோம். அந்த சகோதரி, அந்த வாலிப பெண் அந்த சபையில் இருந்தவள், அவளும் அப்படித்தான் இருந்தாள். ஆனால் தன் கணவனை நம்பி ஆண்டவரை மறந்து போனாள். யாரும் இந்த பூமியில் நிலை நிற்க முடியாது. அவரை மறக்கிற வாழ்க்கை வேண்டாம், அவருடைய வார்த்தையை மறக்கிற வாழ்க்கை வேண்டாம் மகளே. அப்பா அவனை பார்த்து சொல்லுகிறார், ஒரு விஷயம், இந்த இடத்துல ஆண்டவருக்கு முன்னாடி உன்னை விட்டு கொடு. இன்னைக்கு ஒரு வேலை உன்னால முடியலன்னு சொல்வாயானால் அதை ஆண்டவரின் பாதத்திலே வைத்து விடு. இன்றைக்கு ரைட் நவ், இப்பொழுதே ஆண்டவர் உனக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறார். இந்த நேரத்தில் உனக்கு ஒரு விடுதலை வருகிறது. என் வாயிலே வார்த்தையை போட்ட ஆண்டவர் உன்னை பார்த்து பேசுகிறார். உன் மேலே எத்தனை பாசம் வைத்திருந்தார் ஆண்டவர், எத்தனை அன்பு வைத்திருந்தார் ஆண்டவர். ஆனால் அதை மறந்து திரும்பவும் ஓடின உன் ஓட்டத்தை நிறுத்தி திரும்பி பார்க்கிறாயா என் மகனே, என் மகளே, என் சகோதரனே, சகோதரியே? ஆண்டவர் சொல்லுகிறார், நிற்காதே, எங்கும் நிற்காதே. நீ ஓட வேண்டியவன், நீ ஓட வேண்டியவள், நீ நிற்க கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார். எல்லாரும் வாய்களையும் திறந்து கண்களை மூடி கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஷிகரதனதரமா, ஓ ஹல்லேலூயா. என் தனிமயிறு
என்னோடு நீ பேசணும். என் வாழ்வினை ஒரு விசை நீர் மாற்றணும். என் தனிமையில் என்னோடு நீ பேசணும். என் வாழ்வினை ஒரு விசை நீர் மாற்றணும். நீர் மாற்றணும், என்னை மாற்றணும். நான் மாறணும், உம்மை போல் மாறணும். சேர்ந்து சொல்லாமா? நீர் மாற்றணும், என்னை மாற்றணும். நான் மாறணும், உம்மை போல் மாறணும். என் தனிமையில் என்னோடு நீ பேசணும். என் வாழ்வினை அற்புதங்கள் அதிசயங்கள் எந்தன் வாழ்வில் பார்த்திடணும். ஆண்டவரே உமக்காய் தினமும் ஓடணும். அற்புதங்கள் அதிசயங்கள் எந்தன் வாழ்வில் பார்த்திடணும். ஆண்டவரே உமக்காய் தினமும் ஓடணும். ஆத்தும பாரம் கொண்டு அழுது நான் புலம்பணும். ஆத்தும பாரம் கொண்டு அழுது நான் புலம்பணும். அழியும் தேசத்திற்காய் தீரப்பில் நான் நிற்கணும். அழியும் தேசத்திற்காய் தீரப்பில் நான் நிற்கணும். என் தனிமையில் என்னோடு நீ பேசணும். என் வாழ்வினை ஒரு விசை நீர் மாற்றணும். என் தனிமையில் என்னோடு நீ பேசணும். என் வாழ்வினை ஒரு விசை நீர் மாற்றணும். ஏமே நீர் மாற்றணும், என்னை மாற்றணும் உம்மை போல. அப்பாவை பார்த்து கேளுங்களேன், ஆண்டவரே இன்னைக்கு நான் மாற விரும்புகிறேன். ஆண்டவரே என் கையை பிடிச்சு இழுத்து விட்டு ஓடி போன்னு சொல்லி ஆவிக்குரிய வாழ்க்கையில பரிசுத்தத்துல ஜெபத்துல ஓட வச்சிங்களே. நான் தடுமாறுகிறேனே, இவைகள் என்னை விட்டு மாறட்டும்னு சொல்லுங்க பார்க்கலாம். என் தனிமையில் என்னோடு நீ பேசணும். என் வாழ்வினை ஒரு விசை நீர் மாற்றணும். தனிமையில் என்னோடு நீ பேசணும். என் வாழ்வினை ஒரு விசை நீர் மாற்றணும். பவுலை போல உலகத்தை வெறுத்திடணும். பரலோக வாழ்வுக்காய் பாடுகள் ஏற்றிடணும். பவுலை போல உலகத்தை வெறுத்திடணும். பரலோக வாழ்வுக்காய் பாடுகள் ஏற்றிடணும். உம்மை விட்டு நான் எங்கே போவேன்? உம்மை மறந்தால் நான் என்ன ஆவேன்? சொல்லுங்க பார்க்கலாம். உம்மை விட்டு நான் எங்கே போவேன்? உம்மை மறந்தால் நான் என்ன ஆவேன்? என் தனிமையில் என்னோடு நீ பேசணும். என் வாழ்வினை ஒரு விசை நீர் மாற்றணும். என் தனிமையில் என்னோடு நீர் பேசணும். என் வாழ்வினை ஒரு விசை நீர் மாற்றணும். நீர் மாற்றணும், என்னை மாற்றணும். நான் மாறணும், உம்மை போல் மாறணும். மீனமாக நீர் மாற்றணும், என்னை மாற்றணும். நான் மாறணும், உம்மை போல் மாறணும். இன்னொரு விஷயம் மீனமாக என் தனிமையில் என்னோடு நீர் பேசணும். என் வாழ்வினை பரிசுத்த ஆவியால் என்னையும் நிரப்பிடணும். புது பலன் அடைந்து கழுகை போல் பறக்கணும். ஒவ்வொரு நாளும் ஆவியில நிரம்புகிற அனுபவம் இருக்க வேண்டுமே. என் அன்பு தங்கச்சி சகோதரியே, என் அன்பான தம்பி சகோதரா, ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார்,
பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாம ஆவியில நிரம்பி ஜெபிக்கிற அனுபவம் உன் வாழ்க்கையில வரட்டும். பரிசுத்த ஆவியா என்னையும் நிரப்பிடணும், புது பலன் அடைந்து கழுகை போல் பறக்கணும். பரமனே என்னை பாருமே, எங்கள் சபைகளில் எழுப்புதல் தாருமே. மீனமாக பரமனே என்னை பாருமே, எங்கள் சபைகளில். இன்னொரு விஷயம், ஆமே, பரமனே என்னை பாருமே, ஓ எங்கள் சபைகளில். பரமனே என்னை பாருமே, எங்கள் சபைகளில் எழுப்புதல் தாருமே. என் தனிமையில் என்னோடு நீர் பேசணும், என் வாழ்வினை ஒரு விசை நீர் மாற்றணும். என் தனிமையில் என்னோடு நீர் பேசணும், என் வாழ்வினை ஒரு விசை நீர் மாற்றணும். நீர் மாற்றணும், சொல்லுங்க பார்க்கலாம். நான் மாறணும், நான் மாறணும், உம்மை போல் மாறணும். நீர் மாற்றணும், என்னை மாற்றணும். நான் மாறணும், உம்மை போல் மாறணும். என் தனிமையில் என்னோடு நீர் பேசணும். என் வாழ்வை மாற்றுமே. உம்மை விட்டு நான் எங்கே போவேன் இயேசுவே, உம்மை விட்டு நான் எங்கே போவேன்? சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு விஷயம், உம்மை விட்டு நான் எங்கே போவேன்? கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி. உம்மை விட்டு நான் எங்கே போவேன்? உம்மை மறந்தால் நான் என்னாவே? உம்மை விட்டு நான் எங்கே போவேன்? உம்மை மறந்தால் நான் என்னாவே? என் தனிமையில் என்னோடு நீர் பேசணும். ஷபரபலதுரபலபா. நின்று போன வாழ்க்கையை, நின்று போன ஆவிக்குரிய வாழ்க்கையை திரும்ப ஓட வைப்பீராக. திரும்ப பரிசுத்தத்தில், திரும்ப ஜெபத்தில், திரும்ப உபவாசத்தில் ஓடுகிறவர்களாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. என விஷய், உம்மை விட்டு நான் எங்கே போவேன்? உம்மை மறந்தால் நான் என்னாவே? உம்மை விட்டு நான் எங்கே போவேன்? உம்மை மறந்தால் நான் என்னாவே? உம்மை விட்டு இயேசுவே, உம்மை விட்டு எனக்கு வேற ஒரு உறவு, வேற ஒரு சொந்தம் இல்ல ஆண்டவரே. நீர்தான் என்னுடைய சொந்தம் ஆண்டவரே. என் இன்பம் துன்பம் எல்லாம் நீரே, எல்லாம் நீர்தான் ஆண்டவரே. அப்பா, உம்மை விட்டு பிரிக்க எதற்கும் அதிகாரம் இல்லை. உம்மை விட்டு நான் எங்கே போவேன்? அதுதான் யோசுவா நீங்க கேட்டான், யாரை தேடுவீங்க? எமோரியரின் தேவனையா? நதிக்கு அப்பாலே விட்டு வந்த அதையா தேடுவீங்க? நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே. உலகம் பார்த்தது போதும், உலகத்தை பார்த்தது போதும். சோதோமை விட்டு ஆண்டவர் நம்மளை பிரிச்சு எடுத்துட்டார். தங்கச்சி, சகோதரனே, ஆண்டவர் உன்னை பிரிச்சு எடுத்துட்டாரு. ஐயா, அம்மா, உன்னை ஆண்டவர் அதுல இருந்து வேணான்னு தான் அந்த உலக வாழ்க்கையில் அத்தனை பேர் உன் கிராமத்தில் இருக்கிற போதும் உன்னை கையை பிடிச்சு அன்னைக்கு இழுத்துட்டு வந்தாரு லோத்த. அதே போல உன்னை வெளியில இழுத்துட்டு வந்திருக்கிறாரு. நீ பாவத்துக்குரியவன் அல்ல. பாவத்தில் ஓடக்கூடாது தங்கச்சி. நீ திரும்பி பார்க்க கூடாது. நீ அப்பாவை பார்த்து ஓடணும். உம்மை விட்டு நான் எங்கே போவேன்? உம்மை மறந்தால் நான் என்னாவேன்? என் தனிமையில் என்னோடு நீர் பேசணும். என் வாழ்வினை ஒரு விசை நீர் மாற்றணும்.